MTP கிரைன்ஸ் புரோட்டீன் வழங்கும் பிக் பாஸ் சீசன் 8 ரிவ்யூ. வழக்கமா நாட்கள் நெருங்க போட்டிகள் கொஞ்சம் வலுவாகவும் அதே நேரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி யார் அப்படிங்கிற வகையிலும் தான் அந்த பிக் பாஸ் போட்டி அப்படி இருக்கும். அதே மாதிரி போன வாரம் பார்த்தீங்கன்னா கோட்டை கட்டுறது சிமெண்ட் செங்கல் மாதிரியான பிரிக்ஸ் அதை வச்சுக்கிட்டு கோட்டை கட்டுறதுக்காக ஒரு பெரிய போட்டியை பிக் பாஸ் சீசன் வச்சிருந்தார். எல்லாரும் இந்த கோட்டையை கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கும் போது ஒரு 4 பிரிவா பிரிச்சிருந்தாங்க. ரெட்டு, ப்ளூ, பிங்க் அப்படிங்கிற கலர்ல வச்சிருந்தாங்க. நம்ம அருண் அணி இருக்காங்க இல்லையா, அவங்க தனக்காக விளையாடாம பக்கத்துல உள்ளவங்களுக்காக விளையாண்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முதல்ல இருந்தே எழுந்துட்டு இருந்துச்சு. அதை தான் விஜய் சேதுபதி தன்னோட இறுதி நாட்கள்ல அது ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாரு. விஷால் அவர் கேப்டன்ஷிப்பை கேட்கும் போது கேப்டன்ஷிப்ல செஞ்ச எவ்வளவோ விஷயங்கள் இருந்துச்சு. அதெல்லாம் கடைசியா ஓரிரு வரியில கேட்டு முடிச்சுட்டு நீங்க ஏன் அஞ்சிதா ஏன் சாதகமா செயல்பட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இஷ்யூவை பெருசாவே எடுத்துட்டு போயிட்டாருன்னு சொல்லலாம். விஷாலும் பண்றது தப்பு இல்லைன்னா சொல்ல முடியாது. மேலோட்டமா பாத்தீங்கன்னா அவர் சரியா செய்யற மாதிரி இருந்தாலும் அஞ்சிதாவுக்காக அவர் இறக்கப்பட்டு இல்ல அஞ்சிதா சார்பாக அவர் செஞ்சாருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா கேப்டன்ஷிப்பை பொறுத்த அளவுக்கு யாருக்கு என்ன வேணும், அது மருத்துவதா இருக்கட்டும், மற்ற எல்லா விஷயமாவும் இருக்கட்டும் அப்படிங்கிறது தான். சௌந்தர்யா ஒரு விஷயத்த சொல்லிச்சு, சார் நான் பாட்டில் தேமேன்னு நின்றுட்டு இருந்தேன் சார், என் கோட்டையை கட்டிடலான்னு பார்த்தா இவங்க 2 பேரும் செங்கலை எடுத்து போய் அந்த டீமுக்காக கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம டீமுக்கு கொடுத்துருந்தா கண்டிப்பா நான் கோட்டையை கட்டிருப்பேன் சார். இதெல்லாம் முடியாம தான் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா கோவை சரளா பாணியில கோட்டை கட்டி வச்சிருந்த கோட்டையை, அதாவது முத்துக்குமார் மஞ்சரி கட்டி வச்சிருந்த கோட்டையை அப்படியே ஜம்ப் பண்ணி உதச்சி அடிஞ்சு அந்த கோட்டையை கலைச்சாங்க. அது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா சிரிப்பு தான் வந்துச்சு. ஏன்னா அவங்க ஒரு தனி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அருண்கிட்ட கேட்டார், நீங்க ஏன் அப்படி இருக்கீங்க, ஏன் சேர்ந்து விளையாடுறாங்க, நண்பரோட சேர்ந்து தான் விளையாடணுமா, ஒரு தடையாச்சும் மாறி விளையாடணும்னு ஆசையே இல்லையா, இப்படி ஒவ்வொருத்தரும் குரூப்பா சேர்ந்து விளையாண்டா அந்த சுவாரஸ்யமா விளையாட்டு இருக்குமா, அழகா நல்ல விளையாட்ட நீங்க உங்க டீம் தான் என்ன செஞ்சிருச்சு, கெடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ராணவுக்கு அடிபட்டுருச்சு, ஷோல்டர்ல சதை சவ்வு கிழிஞ்சிருச்சு. இது அவர் விழுந்து அழுதுகிட்டு இருக்கும் போது அது யாருக்குமே அவருக்கு உண்மையிலே அடிபட்டதா நினைக்காம அதை ஒரு மனிதநேயமற்ற முறையில ஒரு விமர்சனம் பண்ணாங்க. இந்த விமர்சனத்தை விஜய் சேதுபதி கையில் எடுத்துக்கிட்டாரு. யார் அந்த மாதிரி விமர்சனம் சொல்லி எந்திங்க அப்படின்னு சொல்லும் போது அங்கேயும் பார்த்தீங்கன்னா விஷால் கோட்டை விட்டாரு. எந்திக்கிற மாதிரி சட்டையை சரி பண்ணிட்டே இருந்தாரா, உடனே அவர் டென்ஷன் ஆயிட்டாரு. உண்மையிலே விஜய் சேதுபதி கோவப்படுவாருங்கிறது இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோ அப்பட்டமா தெரிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு தான் விஷால் மேல இந்த இடத்த வறுத்தெடுத்தாருன்னே சொல்லலாம். ஏன்னா விஷாலை பத்தி நிறைய பேசிட்டாரு. ஒரு விஷயம் சொன்னது நம்மளால ஏத்துக்க முடியல. அதாவது ஃப்ராடு கேப்டன் அப்படின்னாரு. இந்த ஃப்ராடு கேப்டன் அப்படிங்கிற வார்த்தை நமக்கே ஜீரணிக்க முடியாத ஒரு வார்த்தை. அதை எப்படி விஜய் சேதுபதி சொன்னாரு அப்படின்னா அவர் அந்த அளவுக்கு ஒரு கோபம் இருந்திருக்கு. அவர் ஃப்ராடு கேப்டன் சொன்னதுக்கான எந்த ஒரு முகாந்தரமும் அங்க நடக்கல. ஃப்ராட் அவர் எதுவுமே பண்ணல. அப்போ அவர் சொன்ன விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த காதல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். அது அவர் உண்மையில காதலிக்கல, அவருக்கு தெரியும். அதனால காதல் ஸ்ட்ராட்டஜிங்கிறதுனால அவர் அப்படி சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி சொன்னிச்சு. அதே மாதிரி முடிஞ்ச அளவு அவங்கள என்ன செஞ்சாங்க, நீங்க விளையாட்டு சரியில்லை அப்படின்னாங்க. இப்போ நம்ம அந்த அடிப்பட்ட ராணுவ விஷயத்த பார்த்தீங்கன்னா எல்லாருமே இது பண்ணாங்க. அப்போ முத்துக்குமார் இல்லை சார் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. மஞ்சரி ஒன்றுமே சொல்லலை. அங்கே அடிபட்டு இருந்தாலும் அதை எதுவுமே கவனிக்காமல் அது பாட்டில் அது செங்கலை எடுத்து வச்சுட்டு தான் இருந்துச்சு. ஆனால் என்னமோ அன்னைக்கு நிகழ்ச்சியில் தான் தியாகி மாதிரி ஏதோ பேசிச்சு. அது நமக்கெல்லாம் உடன்பாடெல்லாம் கிடையாது. சவுண்டு யதார்த்தமாக தான் சொல்லிச்சு. அவன் என்ன சார் நான் நடிக்கிறான், அவன் மட்டும் இல்லாமல் இருக்கட்டும் வச்சுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுச்சு. அங்க எல்லாரும் நடிக்கிறாங்கன்னு சொல்றதுக்கு மிகப்பெரிய காரணம் ராணவ் ஏற்கனவே ஒரு பிராங்க் ஒன்று பண்ணியிருந்தார். அந்த பிராங்க் அடிப்படையில தான் அவன் நடிக்கிறான்னு சொன்னாங்களே ஒழிய மற்றபடி ஒரு விஷயம் கிடையாது. ஆனா இதுல மனிதநேய அடிப்படையில நம்ம அருண் அவர் போய் கன்ஃபெஷன் ரூம்ல போய் சேர்த்துட்டு அவருக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னாரு. அப்புறம் ஒரு தத்துவம் மாதிரி ஒன்று சொன்னார். 50% அடிப்படல்னு வச்சுக்குவோம், 50% அடிபட்டிருக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்போ அடிப்பட்டதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்மையிலே அருணை பாராட்டலாம். ஏன்னா அருண் அங்க நடக்கிற விஷயங்கள்ல ஓரளவு மனிதநேயத்தோட விளையாடிக்கிறது. ஆனா விஷால் முழுக்க சுயநலமா விளையாடியாங்க. இப்போ சுயநலத்தோட விளையாடிய ஆட்கள்ல விஷாலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்குலின் தான். ஜாக்குலின்ட்ட கேள்வியே என்னன்னா, நீ என்ன ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஷிப்பா வேற ஃப்ரெண்ட்ஷிப்பா போயிட்டு இருக்க அப்படின்னா, ஆமா இதுல என்ன இருக்கு,
நம்ம வெளியில் வந்து எப்படினாலும் பண்ணிக்கலாம், இதில் வந்து இன்னைக்கு இங்கே இருக்கேன்னா நாளைக்கு அவங்ககிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து யார் எப்படி இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தன்னை ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அப்படியே விரிவாக பேசிக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து அவங்க வச்சுருக்காங்க. சுயநலமாக விளையாடிட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதி நிறைய விஷயங்கள கோவப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுயநலமாக விளையாடாதங்க, பொதுவாக விளையாடுங்க, அதே நேரத்தில் நண்பர்களோட கூட்டு சேர்ந்து விளையாடாதங்க, அது உண்மையிலே போர் அடிக்குது, அதெல்லாம் தவிர்த்துடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஞ்சிதா வந்து ஒரு விளையாட்டில் ஒரு வரமுறை இருக்கும்போது வரமுறையை ஏன் மீறுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கு காரணம் வந்து விஷால் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா விஷால் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணதாகவும் நீ செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லாததாகவும் விஷால் மேலே அந்த குற்றச்சாட்டு வந்துச்சு. ஆக 2 நாள் குற்றச்சாட்டுக்கு 7 நாள் நடந்த ஒட்டுமொத்த கேப்டன்ஷிப்பையும் சிதறடிச்சு வச்சுட்டாரு அப்படிங்கிறது தான் ஒன்று. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, முத்துக்குமாரன் வந்து அடுத்த வார கேப்டனுக்கான ஒரு பெரிய டாஸ்க் நடந்துச்சு. ஒரு பெரிய பந்து, அதை என்ன செய்யணும், தடுக்கணும். அதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கிற அப்படின்னு நிறைய விஷயம் நடந்தாலும் அதில் அவர் செஃப்ரியை செவிச்சாரு, மற்றவங்கள்லாம் செவிச்சாரு. இப்போ அந்த பெரிய பந்தை வந்து ஈஸியாக வந்து தட்டி விட்டாலும் தடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் வந்து முத்துக்குமார் நிற்கிறார். நின்றுக்கிட்டு எனக்கு என்னமோ லாஸ் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு தட்டிச்சு அவ்வளோ பெரிய கையையும் தாண்டி அந்த பந்து வந்து போயிடுச்சு. யாருமே ஒரு இதெல்லாம் அப்படியே சலனமாக நின்னாங்க. முத்துக்குமார் விட்டு கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் வந்து வந்துச்சு. இது உண்மையாக கூட இருக்கலாம், ஆனால் உண்மை இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நம்மளுடைய தனிப்பட்ட கருத்து தான். பவித்ராவோட முகத்தை பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு பால் கிராஸ் ஆயிடுச்சு. இதுதான் விஜய் சேதுபதி நினைச்சாரு, அவர் வந்து லாஸ் ஆகி நின்னாரு அப்படிங்கிற மாதிரி. ஆனா முத்துக்குமார் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார்ல, அங்கதான் எங்க அப்பா புதருக்குள்ள இருக்கான்னு அவர் மாட்டிக்கிட்டாரு. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னா, உண்மையிலே சார் நான் லாஸ் ஆகி நின்னேன், அதுல எப்படியோ பால் போயிடுச்சு சார், உண்மையில பவித்ரா வந்து ஜெயிச்சிட்டாங்க சார், நான் விட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த சப்ஜெக்ட் அப்பவே முடிஞ்சு முத்துக்குமாருக்கும் நல்ல பேர் வந்திருக்கும். பவித்ராவும் தன்னோட அந்த என்ன ஒரு குற்றச்சாட்டுல இருந்து அலிகேஷன்ல இருந்து தப்பிச்சிருப்பாங்க. அது தெரிஞ்சு பண்ணாரா தெரியாம பண்ணாரா இல்ல மத்தவங்க கொடுத்த அழுத்தத்தினால சொன்னாங்களான்னு தெரியல. முத்துக்குமார் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், சார் அவங்க 4 முறையா கேப்டன் போட்டிட்டு இருக்காங்க, இந்த முறையாச்சும் ஜெயிப்பாங்களான்னு தெரியலங்கிற மாதிரி எனக்கு வாய்ஸ் காதில் வந்துச்சு. அதை நினச்சிக்கிட்டு நான் அப்படியே நின்றுட்டேன்னாரு. அப்போ மறைமுகமாக என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க 4 முறையாக கேப்டனில் இருக்கு போட்டிக்கிட்டாங்க, ஜெயிக்க முடியல, இந்த தடையாச்சும் ஜெயிச்சுட்டு போட்டோன்னு விட்டு கொடுத்த மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட் இருந்ததுனால விஜய் சேதுபதி அதை கரெக்டாக பிடிச்சாரு. நான் கூட என்னமோ நினச்சேன், உண்மையில லாஸ் ஆகி தான் நிற்கிறேன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறதுனால இது நல்லதில்லை, இது வந்து பவித்ராவுக்கு அவ்வளோ கெட்ட பேர் தான் அப்படிங்கிற மாதிரி செஞ்சு, சரி ரைட்டு, தவறுகள் பண்ணுவது சகசம், இனிமையாச்சும் நீங்க என்ன செய்யுங்க, தெளிவா இருங்க அப்படின்னு சொன்னார். நம்ம சொல்ல பொறுத்தளவுக்கு முத்துக்குமார் விளையாட்டுல சூப்பர், 7-8 போட்டு வச்சு செம்மையா ஸ்டேட்டஸ் இருக்காரு, நம்பர் 1 இடத்துல கூட இருக்காரு. ஆனா நாட்கள் ஆக ஆக தன்னோட சுயநலங்கள் வெளிவர அதுக்கான ஸ்ட்ராட்டஜி எடுபடாம போயிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி இல்லாம விளையாடுறவங்க மேல வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. பிக் பாஸ் வந்து இந்த கல்லாட்டத்துல எனக்கு உடன்பாடு இல்லை, நீங்க விளையாடலாம், பிக் பாஸ்டே நீங்க விளையாட ஆரம்பிச்சிட்டீங்க, கேப்டன்ஷிப் போட்டியே வேண்டாம் அப்படின்ட்டாங்க. கடைசியில் வந்து இந்த வார எவிக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சித் தான் எவிக்ஷன். அப்படின்னா ரஞ்சித் முடிஞ்ச அளவு வெளியில போறதுக்கான மூடுக்கு தயாராயிட்டாரு. ஆனா அவரை பார்த்து பயண வீடியோலாம் பார்த்தா அவர் வந்து ரொம்ப ஜாலியா இருந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம நேரடியா பார்க்கும்போது ஒவ்வொரு வாரம் பார்த்தா அவர் ஒண்ணுமே விளையாட மாதிரி இருந்துச்சு. ஆனா அவங்க பயண வீடியோல பார்த்தா ரொம்ப ஜாலியா சூப்பரான ஒரு பயண வீடியோவை அவங்க போட்டாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், அன்பா இருக்கணும், பாசமா இருக்கணும் அப்படின்ட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி கொண்டாலும் 1 வாரம் வச்சிருந்தா கூட அவரோட உண்மையான முகத்தை கண்டிப்பா வந்து வெளியில கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா கடந்த வாரத்துல ரஞ்சித்தோட இது வந்து பயங்கரமா வெளியே வர ஆரம்பிச்சு, அதாவது முகத்தோற்றத்துல இருந்து எல்லாமே அவரோட உண்மையான சுயரூபம் வந்து வெளியே வர ஆரம்பிச்சு. ஜாக்லின் வந்து கேள்வி கேட்கும் போது இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது, திரும்ப எது கேட்கறீங்கன்னா பயங்கரமா டென்ஷன் ஆகுது. ஏன்னா 10 வாரமா டென்ஷன் ஆகாதவர் இப்போ வந்து டென்ஷன் ஆக ஆரம்பிச்சார். அதே மாதிரி விளையாடுறங்கிற பேர்ல சவுண்டை தூக்கி படத்துல தண்டக்காட்சி தூக்கி எறிஞ்ச மாதிரி தூக்கி எறிஞ்ச 1 வாரம் விளையாட விட்டுருந்தா கண்டிப்பா தன்னோட சுயரூபம் வந்து பயங்கரமா வெளியாகி உண்மையான முகத்தோட்டம் என்னங்க தெரிஞ்சிருக்கும். ஆனா அப்படி ஒரு வாய்ப்பு இல்லாம ரஞ்சித் வந்து வெளியேறிட்டாரு. அப்ப இந்த வாரத்துல என்ன நடக்கு, கேப்டன் டாஸ்க், கேப்டன் இல்லாம ஒரு கப்பல் எப்படி பயணிக்கும், அது நல்லா இருக்குமா நல்லா இல்லையா அப்படிங்கிறத உங்களோட சேர்ந்து நானும் பார்க்க தயாரா இருக்கேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மெல்லினம் தமிழ். நன்றி.